மேண்டேட்ரியான விஷயம், வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. க்யூட்டாக ரெஜிஸ்டர் ஆனாரே, அழகான சுருட்ட முடியல. கேர்ள் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே, விழுந்து கிடக்க இவர் மடியில். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால், 2 லைன் மட்டும் இருக்கு சார். தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியால் நடித்தாரே மண்டேலாவா மாசா. போன வாரம் கலக்குனாரே கோட்டில் சுபாஷ் சந்திர போஸா. தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிற்கிறாரே டாப்பா, எங்கள் செல்லதுரையோட பெரிய அப்பா. வேறு ஒன்றும் இல்லைப்பா, அது ஆண்டவன் கட்டலை, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டலைன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். வி.க. ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்று பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சிட்டேன், கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமத் சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், அதனால தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ஆண்டவன் கட்டளைருந்து ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டோமா, அது எடுத்துட்டாங்களப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாமா சார்? பேசுறது ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப நன்றி. யோகி பாபு தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம், இசை வெளியீட்டுலாம் வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டு அப்படியே நானும் போகிறேன். நான் ஐயா உங்களுக்கு 2 பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர், இந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத,
ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார்? இவ்வளோ தெளிவாக பேசுகிறேங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன், இருட்டில் சுவிட்சை தடவி கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருக்கடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது. சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதான் இயக்குனர் சீனிவாசன் சார். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருங்க சொல்ல. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் தான் சார், 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேது இப்படி பண்ணா, சேது அப்படி பண்ணான்றது தானே நிறையா எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்து. ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ஆர் ரகுநந்தன் சாருடைய பாடல்கள் ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். அப்படியே உருக்கி எடுத்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில்லை. ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசுவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்க்கை. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம். ஜீவா நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டது ரொம்ப நன்றி. வரேன், நன்றி. யாராவது இவரை எதையாவது பண்ணுங்களேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் ஒரு மாதிரி இருக்கேன், அதனால் கேட்குறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே சினிமா ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும். அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என்னை செந்தாமரை செல்வியாக வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ணுற டைம்லேயே நான் ஆடிஷன் போய் செலக்ட் ஆகிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் பொருத்தமாக இல்லாத காரணத்தினால நான் அதில் பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலாக நிஜமாகவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போல்லாம் என்னென்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்லை பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக எனக்கு அவர் சீனு சார் ஞாபகம் வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு
கொடுக்கணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் 2 பேரும், லேலா. அண்டு அவரோட வீட்டிலேருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துலேருந்து பவி டீச்சராக இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பேசுகிறதுலாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருக்குது. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பார்க்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து எல்லாரும் பேசுகிறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்தில் நடித்தது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா, சீனு சார் படத்தில் வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைமில் எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடித்ததில் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோடய ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளானந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாகவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேராக நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, இங்கே டிஓபி சார், என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணியிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில் அந்த அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ, அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்தில் நீங்கள் விட்ட சான்ஸ் எனக்கு இதில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டேன் சார் உங்ககிட்டேருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்கில் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுகிறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா, டக்கு டக்குன்னு மாற்றிட்டே இருப்பார் டைலாக் வந்து செட்டில். ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பற்றி பேர். ஸோ பொண்ணான போட்ட பிள்ளை இல்லை உங்கள் பேர் எனக்கு வரல, சத்யா சாரி சத்யா. ஸோ தங்கச்சியாக நடிக்கிற சத்யா, ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். ஸோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால் இவ்வளோ புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனால தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் போய் September 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோஸ். இவ்வளோ நேரம் மைக்கு வேலை செய்யல. இல்லை
யாரது? எப்படான்னு இருக்க? இல்லைப்பா, ஐம் சாரி, நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அப்பா இருக்காங்க, கிடச்சிருக்காங்க உனக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் எங்கள் அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளோ விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடாக படம் பண்ண போகிறேனா இல்லை எப்போ பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கேன்னா லிட்ரலாக ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னென்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமோ கேரக்டரும் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும், எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா, உன்னை பற்றி பேசினோன்னா ரொம்ப நல்லா நடித்தேன். நாங்கள் 2 பேருமே ஏடியாக ஒர்க் பண்ணதுனால இருக்கிற ப்ளஸ் என்னவாக இருந்ததுன்னா, சார் வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட்டு போதுமா, இவ்வளோ நடித்தா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்கள் பேசி நடித்தோம். வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். ஸோ பெரிய கைத்தறலுடன் லெட்ஸ் வெல்கம் ப்ளீஸ் பிரிகேடாவுடைய அப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் பாசிட்டிவாக இரு, நீ உனக்கு அமையும், நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக நீங்கள். ஸோ பிரிகேடோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் மிஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ பிரிகேட், அவங்க ஒரு விண்ணப்பம். நீங்கள் வந்து சைடு வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்கள் நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டிங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டிங்கன்னா. கண்டிப்பாக ப்ளீஸ். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். யா, தேங்க்யூ. ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார்? ஓகேவான்னு சொல்கிறீங்களா? ஓகே. காத்திருந்தே உனக்குத்தான், காலமினே நமக்குத்தான், கட்டுப்பாடு எண்ணத்துக்கு, கிட்ட வாடாய கண்ணத்துக்கு, வெட்டி பந்தாத விட்டு புட்டு, ஜென்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு, உன்னை விட்டா எனக்கார் இருக்கா, கண்ண மூடி அதை பார்த்து காட்டு. தேங்க்யூ ஸோ மச்.